ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க, சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன கடையே வியாபாரம். அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்பண்ணே, 10 ஏக்கர்ல வாழைனே, அதை நல்லா தண்ணி போட்டு ஓர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே. காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போலாம்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா? வாழைக்கண்ட நட்டதா? தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது? பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவாண்டா. இதத்தான் அடாவடி பொருளாதாரம். இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்பவெல்லாம் வட மாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன் குறைக்கிறீர்கள்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளர்?